என்னடா 2 பேர் டல்லாக வரீங்க? மச்சான் அரவிந்த் சொதப்புறான்டா, வரமாட்டேங்கிறான்டா டூருக்கு. யார் அவன் சொதப்புறவன்? இந்த மாதம் நிச்சயதார்த்தம் இருக்குது தெரியும்ல, எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? இந்த டைமில் ஊர் சுற்றிட்டு இருக்கான், அப்பா திட்டுறாருடா. மச்சான் நினச்சதெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான்னா அவன் ஒன்றா பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லைனா பேச்சுலராக இருக்கணும். நீ பேச்சுலராக இருக்கிறப்ப எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிடு. எனக்கும் ட்ரிப்பு வரணும் ஆசையாக தான்டா இருக்குது. கேட்டால் விட மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? மச்சான் 2 நாள் தானடா, போயிட்டு வந்துடலாம். சொல்லாமல் கிளம்பிடலாம், போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இதை விட்டால் நம்ம 5 பேரை சேர்ந்து டூர் போகிறதுக்கு வர சந்தர்ப்பமே. ஆமாண்டா, எனக்கு கூட எப்போ வீசா வரணும்னு தெரியாமல் இருக்குது. போயிட்டு வந்துடலாம். ஏய், என் பொண்ணாடிக்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், இப்போ போகலன்னா தான் பிரச்சனை. டேய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுடா, எனக்கும் தெரியுது. நம்மலாம் டூர் போய் ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் இப்போ சிச்சுவேஷன் அப்படி. என்னடா போச்சுடா, 100 ஆயிடுச்சு அவளுக்கு. சானியா చెప్పుமா పోచ్చురా అక్కడే ఉన్నాను. పోవరా బైబిల్ రామోదే దంచే. டேய் వద్దుమా వద్దుమా, నా మీద నమ్మకం లేదా? அரவிந்த் ఇక్కడే ఉన్నాను, అన్నీ பேசு. டேய் மச்சான், டேய் டேய் வாங்கடா. என்னடா பேசுறீங்க? ப்ளீஸ் வாடி. சமாளிடா. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். எங்க போறீங்க? வால்பாறை. வால்பாறையா? அவரே என்னடா திருச்சி தான்மா போகிறோம். திருச்சியில் வால்பாறை என்டர்பிரைசஸ். வால்பாறை என்டர்பிரைசஸா? அது என்ன கம்பெனி? அதான் சிஸ்டர், வால்னா செவரு, பாறைனா பாறை, அந்த பாறையை வச்சு செவரு கட்டுவாங்களே அந்த கம்பெனி. சரி, அவர்கிட்ட போன கொடுங்க. டேய் போய் சரி பெர்மிஷன் சொல்ல மாட்டேன். எழுமா புரா கட்டா வர்றா ரயில்ல இருக்கும். செப்புமா. இப்போ தாண்டா உன் மூஞ்சி டூருக்கு போகிற மூஞ்சி மாதிரி இருக்கு. டூர் போது மூஞ்சி இருக்கா? சொல்லு மச்சான். பைத்தியக்காரன். டேய் முன்னாடி பார்த்து விட்றா. லாஸ்ட்டாக நம்ம டூர் போய் ஒரு 1.5 வருஷம் இருக்குமாடா. கடைசியாக ராமோட போனதில்ல. டேய் ராம பற்றி எதுவும் பேசாதீங்கடா. சும்மாடா. சரி விட்றா, சொன்னா கேளு ராம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. நான் ஐஷாவை லவ் பண்ணால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? டேய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா, ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஏதோ நாங்கள் தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி சம்மதிக்க வைங்கடா. காய்ச்சல போடு நீ, நாங்கள் எதுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணோம்? டேய் அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? மச்சான், ஆயிஷா உனக்காக வால்பாறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஆயிஷாவும் கொஞ்ச நாள் தனியாக இருங்க, அப்போ தான் நீ ஆயிஷா எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணுறது உங்கள் வீட்டில் புரியும். ஆயிஷா தனியாக விடா இருக்கா? டேய் வால்பாறை ஆயிஷாவோட சொந்த ஊரா, அவள் வீடு அங்கே தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் என் எஸ்டேட்டும் அங்கே தான் இருக்குது, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் சரியாக வருமா மச்சி? நீ ஆயிஷாவும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா உன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறமும் டிலே பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஆயிஷா உன்னை விட்டு போயிடுவாடா. நீ கிளம்பு. இப்ப சந்தோஷப்பட உங்களுக்கு எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டீங்களா? அப்பா இவங்களையும் பார்த்துட்டுறீங்க, இவங்க என்ன பண்ணாங்க? நீ பேசாதடா. அங்கிள் நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அங்கிள், அவன் கேட்கல. ஓ அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வச்சிட்டீங்களா அவனை? ஐயோ அங்கிள், நாங்கள் இல்லை, அரவிந்த் தான் அது. அப்ப அவனே போய் கூட்டிட்டு வர சொல்லு. அவன் சொன்னா கேட்க மாட்டான் அங்கிள். டேய் ராம் எங்கே இருக்கான்னு உனக்கு தான் தெரியும், ஒழுங்கா சொல்லு. எங்கள் அம்மாவுக்கு சீரியஸ்ன்ற என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை? சொன்னால் கேட்க மாட்டியா? டேய் சரி இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கு அதை சொல்லு. மைல்டு ஹார்ட் அட்டாக்டா, இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க. டேய் ஏன் யோசிக்கிற? இவ்வளோ சொல்கிறோம்ல. ராம் ஐஷாவை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பா அம்மாட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன், என்னை நம்புடா. பின்ன என்ன, அம்மா அப்பா கிட்ட அவனே பேசுகிறேங்கிறான். அண்ணனுடையான் படை கஞ்சான்டா. டேய் இல்லை நான் எப்படிடா நாங்கள் சொல்கிறோம்ல, பார்ப்பலாம். டேய் கம்பெனி பாப்பலாம் வா. டேய் வாடா. சொன்னா கேளுடா. வா போலாம் வா. டேய் எனக்கு தெரியும். டேய் நாம் தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. ராம் ஐஷா லவ்வை விட எங்கள் அப்பா அம்மா சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். எதுக்குடா அம்மாவுக்கு சீரியஸ்ன்னு போய் சொல்லி என்னை வர வச்சிங்க? நீ ஓடி போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா? சரி நான் இப்போ என்ன தான் பண்ணணும்? அம்மா அப்பாட்ட போய் பேசு,
அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. நீ இப்படிப்பட்ட ஒரு கோழன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், ஐஷா உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பா. பொண்ணு கவலைப்படாத, காட்டுப்புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, வரதம் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, வால்பாறை வரதம் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. தின்னக்கு தின்னக்கு அப்படியே கட்டைய போடு, அசந்தா ஆட்டைய போடு, தின்னக்கு 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 தின்னக்கு. வரதாங்க ஐயா, உங்களை யாரும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாரா அது? வால்பாறை வரதன் என் பேரை சொல்ல நானே 4 தடவை யோசிப்பேன். அப்படி டெரர் பேரை சொல்லி கூப்பிட்டது யாரா? இருக்குல்ல, யாருன்னு தெரியலைங்கய்யா. கொஞ்சம் மூஞ்சியா காட்டு. ஐயா ஐயா அடியா, சாரியா. அரவிந்த் ஐயாவா? வரதா தம்பி, நேத்து ஃபோன் பண்ணீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க. பிளான் பண்ணாலாம் வர முடியலண்ணா, அதான் திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். அவன் எங்கே வந்தான்? நாங்கள் தான் அவனை தூக்கி போட்டு வந்தோம். அட சங்கர் தம்பியா? வேற யார் யார் வந்திருக்கா? வரதானே ரஃபீக்கு. அப்ப பாலாஜி எங்க? அவனுக்கு டேங்கர் இருக்கேன். அங்க என்ன பண்றீங்க? சந்தானம் வரதுக்கு சத்தியத்தின் இருக்கேன். சத்தம் போடாம சத்தியத்திட்டு ஆட முதல் இந்த பக்கம் வாங்க. இந்த முந்தானேத்து இவனை கக்கா போயிட்டு இருக்க போது கரடி காட்டு போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? என்னென்னமோ நடந்துச்சு. மூஞ்சில மட்டும் தான் காயம் இல்ல, கை காலு சொல்ல முடியாத இடத்துலலாம் காயம் தம்பி. அங்க பாருங்க வைக்க போங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட வேலையாவது சிங்கிள் பஞ்சு தான். ரெடிவா? நல்ல காமெடி தம்பி. ஏறுங்க வண்டியில. ஓகே வரா சார். வரேன் வரதா. தர விடுறா போங்க. வர வரதா. ஓகே. அண்ணா என்னடா அந்த பக்கம் மண்ணு சரிஞ்சு கிடக்கு, கார்ல போக முடியாது, ஜீப்ல தான் போகணும். ஐயோ ஆமால. சிவா பாத்துக்க, வந்துடுறேன். ஐயா தனியாவா? அப்படி உனக்கு பயமா இருந்தா 40 பக்கம் நோட் எடுத்து வால்பாறை வரதன் ஜெயம், வால்பாறை வரதன் ஜெயம் எழுது. புரியுதா? டே ஒன்னு சரி சரி பாத்துக்கடா. ஐயோ டேய் டேய் என்னடா? கேஸ் இல்லடா மச்சான், நானே இப்பதான் கவனிச்சேன். கேஸ் இல்லையா? டவுட்டா? சாப்பாடு கன்ஃபார்மாக வெல்தான்மா. டேய் வரதனுக்கு ஃபோன் பண்ணுறா. சீக்கிரா. சிக்னல் இல்லை மச்சான். அவனுக்கு மட்டும் எப்போ சிக்னல் கிடைக்குது? டேய் அவன் நெட்வொர்க் மட்டும் சிக்னல் கிடைக்குதுடா. சரி அவன்கிட்ட வாங்கி பண்ணு. டேய் ஃபோன் கொடுறா. வரும்போது வாங்க அந்த பகோடா. ஃப்ரீ ஆகிட்டே வெல்தான்மா. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே பாய். ஐ லவ் யூ டூ. பாய் பாய். யாரா இருக்கும் இந்த நேரத்தில்? கதவு திறக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லூசு. எப்படி இருக்கா ஆயிஷா? நான் நல்லா தான் இருக்கேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஊரில் வந்து உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ளே நான் மலேசியாவுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை பரவாயில்ல, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். டேய் 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 அரவிந்த், என்னடா வருவீங்கன்னு பார்த்தா இப்பதான் வழி தெரிஞ்சதா? இல்லைம்மா, வேலை பிஸி, இப்போதான் டைம் கிடச்சிச்சு. சரி நீ எப்படி திடீர்னு? உனக்கு யார் சொன்னா? கோவிந்தா சொன்னா, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஏமா உனக்கு சிரமம்? நீங்க வேணா என்ன மறக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்கல. கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிஷா? டேய் நீ போ ஆயிஷா, போய் தட்டு எடுத்து வை. டேய் அறிவில்ல, அவகிட்ட போய் கல்யாணம் பேசிட்டு அவகிட்ட ராமு கல்யாணம் யாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான். டேய் அரவிந்த், சாப்பிட வாடா. எனக்கு வேணாண்டா. ஏய் அண்ணன் கூப்பிட்றாருல, வாடா. மூடிட்டு போய் சாப்பிட்றியா? விட்றா நீ வா. டேய் சரி நீ போ, நான் அவனை கூப்பிட்டு வரேன். என்னடா? எனக்கு வேணாம் மச்சான், கம்பல் பண்ணாதீங்க.
சரிடா. ஏமா எக்ஸ்கியூஸ் மீ, பிளேட் பெருசா இல்லையா? டேய் எல்லாத்திட்டும் ஒரே சைஸ் தான். ம் உட்காருங்க. பொண்ணா போய் சாப்பிடும்போது மூக்குள்ளே வெறுத்துரும் அவனுக்கு. அரவிந்த் எங்க? அவனுக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டு, அதான். வயர் அப்செட்டா இல்லை அவரே அப்செட்டா? தெரியுதுல்ல, சப்பாத்தி சீக்கிரம் கொடுமா. வாங்க. சே வயிறு தான் அப்செட். நீ போடுமா. இங்க எப்படி நான் தனியா இருக்கிறது? உங்கள் வீடு உங்கள் ஊர், அப்புறம் என்ன பயம்? எனக்கு இங்க யாரும் பழக்கம் கிடையாது. எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க பிடிக்காம தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆயிஷா, எப்படியா ராம் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கே வந்துடுவான், அப்புறம் என்ன? டே ராம், வாடா போலாம். சரி நான் போயிட்டு வரேன். எப்போ வருவீங்க? வீட்டில் மட்டும் பெர்மிஷன் கொடுக்கட்டும், அடுத்த நிமிஷமே வந்துடுறேன். பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஒத்துக்குவாங்களா? ஆயிஷா, நீ என்ன நம்புறல? உங்க 2 பேரை சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? வாடா போலாம். சரி ஆயிஷா, வரேன். நாளைக்கு வெளியே சாப்பிடாதீங்க, நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நாங்கள் சாப்பிடல. நீ தனியாக போயிடுவியா? நான் வேணா வரட்டுமா? இல்லை, நானே போயிடுவேன். இது காடாச்சே, கரடியெல்லாம் வருமாமா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவ. இது எனக்கு காடு இல்லை, வீடு. ஆயிஷா தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த சிப்ஸ் பாயிண்ட் மட்டும் நைட்டு பசிக்கும். டைனிங் டேபிள்லேயே வச்சிருக்கேன், வரேன். டேய் அல்ப, ஏய் சாப்பிட்றதுல இரு. வாங்க, நான் சாப்பிட மாட்டியா? நல்ல பொண்ணுடா. என்ன பண்ணுறது, அதிர்ஷ்டம் இல்லையே. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலனா நான் என்னடா பண்ணுறது? சரி அதை விட, ஐஷா வந்துட்டு போனதெல்லாம் வரதங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் இந்த நேரத்தில் ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போகுதுன்னு தெரிஞ்சா ஊரில் தப்பாக பேசுவாங்க. நம்ம வரதண்டா. வரத நல்லவன் தான், ஆனால் ஒரு ஓட்டவாய். அது வேற இல்லாமல் ராம் ஐஷா லவ் பண்ணதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆமாம்ல, சரி விடு சொல்ல. என்னடா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். சாம குளிர்றா, வா. டேய் மச்சான், நீங்கள் 2 பேரும் கீழே படுத்துக்கோங்க, நானும் பாலாஜி அரவிந்த் மேலே படுத்துக்கிறோம். அப்பா, இந்த புல்டோசர் இல்லை நீங்கள் எங்களுக்கு இல்லை. என்னடா புல்டோசரு? ஆமாம் மச்சான், பாலாஜி பாதி ராத்திரியில் டர்ரு பொருன்னு ஓட்டாம பாரு, அப்போ தெரியும் உனக்கு புல்டோசர் ரேட்டு. கொரோட்டா எல்லாருக்கும் தான் வரும். வரும், ஆனால் உங்களால வராது. ஜெட்லி படத்தை ஓட விட கூட படுத்துடலாம், ஆனால் இவன் கொரட்டை நடுவில் படுக்க முடியாதா? சொல்லிட்டா. டேய் கொரட்டை கிரட்டை விட்ட சைலன்ஸ் எடுத்து மூக்கில் சொருவேன், அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் மச்சான். டேய் எங்கடா போற? டேய் கீழே என் சிப்ஸ் பாயிண்ட் விட்டுருந்தா. படி. பாலாஜி, டேய் எந்திரா. டேய் டேய் எந்திரா, டேய் டைம் ஆச்சுடா. என்னடா இந்த சைடு படுத்துட்டு இருக்கான்? ஏய் டேய் என்னடாச்சு? டேய் டேய் நான் ஏன்டா பயப்படுறேன்? டேய் என்னடாச்சு? நான் எப்படி இப்படி வந்தேன்? நாங்க தான் கொண்டு வந்து போட்டோம், எதுக்கு எங்களை பத்தி பயப்படுற? மச்சி நைட்டு பேய் ட்ரீம்ஸ்ரா. டேய் கனவு தானே? கனவு மாதிரி தான் இருக்குது, கனவு தான். சும்மா வளராத, போய் எஞ்சி போய் ரெடியாகு, வரதான் வந்துடுவார். நான் டிஃபன் சாப்பிடலடா. டேய் டேய் போய் ரெடியா விடப்பா. எல்லாம் ரெடியாப்பா? வாங்கண்ணே. வரதா. என்ன பாலாஜி, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? இப்பதான் எந்திரிச்சிங்களா? நாங்கள் எழுப்பினோம். ஏன் நைட் நல்லா தூக்கமா? தூங்கின மாதிரி தான் இருக்குது, ஆனால் தூங்கல. என்ன பொழப்புறாப்பே? அண்ணா நீங்கள் போய் வண்டி எடுங்கண்ணா, நாங்கள் ரெடி ஆகிட்டு வரோம். போங்கண்ணா. சரி வேமா வாங்க, நீங்க போங்க. டேய் என்னடாச்சு? இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு? டேய் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியமா? நான் என் பொண்டாடிக்கிட்டே ஃபோன் பேசல, பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கான். கிளம்புடா. என்ன நடுவில் விடுங்கடா. ஏய் வர விடாதீங்க. காரில் வரப்போ மட்டும் ஜன்னல் சீட் வேணும் சண்டை போட்ட. அது காரு, நடந்து போகும்போது நடுவில் தான் வருவேன். என்ன தம்பி இப்படி பயப்படுது? நைட்டு கண்ட பேய்க்கணும், ஒன்றும் மறக்கலண்ணா. பேயை பார்த்து மனுஷன் பயப்படுவானா? நான் போயிடுவேன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டா பேய் பயம் போயிடுமா? கல்யாணம் பண்ணிட்டா பேய் பயம் பழகிரும். ஏ பாலாஜி, நைட் நீ சொன்னது 2வது படிக்கட்டா 3வது படிக்கட்டா? பலாடாதடா, நானே டென்ஷனாக இருக்கேன். டென்ஷன் ஆகாத. நெக்ஸ்ட் டைம் அப்படி பேய் பயம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கருப்பா கருப்பான்னு சொல்லு. கருப்பா கருப்பான்னு சொன்னால் பேய் பயம் போயிடுமா? போயிடும். அப்படி போலேன்னு வச்சுக்க, யார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்ல பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்ட்ல பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாரு. நெக்ஸ்ட் யார் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கணும், அதானே? அதான் தப்பு பண்றேன். பின்னாடி பார்க்கவே விடாது.
சரி சீக்கிரம் படுங்க, காலையில மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணும், விசேஷமா இருக்கும்பா. நான் வரல. ஏன்? நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. அவன் வரகாரன் விடுங்க. நீ பார்த்து போயிடுவல, பேய் பயம் இல்லையே. எனக்கா பேய் பயமா? நாங்கெல்லாம் மோகினி பேய்க்கே மூடேற்றி விட்டு எஸ்கேப் ஆனவங்க. நீங்க சுதாரணமா போங்க, பயப்படாதீங்க. மச்சான் ஏதோ ஒரு வாசனை. ஏய் சாப்பாடுறா. ஏய் ஐஷா வந்திருக்காடா, சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கா. மச்சான் எனக்கு சப்பாத்தி. இந்த ரூம்ல தானே நேற்று கனவுல தாயக்கட்டை பார்த்தோம். నేను చాలా కోపంగా ఉన్నాను. ఇంతకు నా మీద కోపం. నా బంగారం కాదా? అవునా? చెప్పు చెల్లం, నా బుచ్చుకుని సరే సరే బావకు ఓకే ఓకే కిసిరా. మీరివ్వండి. నేనా? ఎంతకు దిగుపట్టావు? ఈరా బుజ్జిమా, నా బంగారం కాదా? ఏ ఊరుక ఉండరా, నువ్వు చెప్పువే బంగారం. ఎదురే రాలేదురా. నీ డ్రీమ్స్ నేను వచ్చానా? చెప్పమ్మా. బంగారం బంగారం. டேய் சும்மா காரம் ஸ்வீட்டு கவனம் படுறா. ஏ சார்ஜ் இல்லடா. மச்சி மச்சி, எங்க சார்ஜர் கனவுனா அது இருக்காது, இருக்கவும் கூடாது. ஐயோ பாதிலே கட்டான திட்டுவாளே. நைட்டு யார் கூட இருந்த, அதனால தான் நீ போனை கட் பண்ணிட்டு நான் அவளா கதை எழுதி காய் துப்புவா மச்சான். சும்மா பேசுனதே திருப்பி திருப்பி பேசுவா. மச்சான் மச்சான் சார்ஜர் மட்டும் எடுத்து விட்றா ப்ளீஸ்டா டே. ஐயோ மச்சி, ஃபோன் வேற ஆன் ஆக மாட்டேங்குது. பேசாமல் ஒன்று பண்ணு. என்னது? இப்படியே காட்டுக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஏன் ஒரு பிசிஓ வரும். வேணும்னா அங்கே போய் பேசிட்டு வா. இந்நேரத்தில் எப்படா போக சொல்கிற? தெரியுதுல்ல. அப்போ லைட்டை ஆயா ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படு. காரமாக ஸ்வீட்டாக. பயத்தை கடத்துறா பாலாஜி. டேய் நான் மேலே படுக்க மாட்டேன்டா. ஏன்டா? படுக்க மாட்டேன். சரி நீங்கள் படுத்துக்கோ, நான் வேணா மேலே போய் படுத்துக்கிறேன். டேய் சொன்னா கேளு, நீயும் இங்கே படு. படம் பயந்தாங்குழி சினிமா படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டான்டா. ஓ, நாங்களாம் பேய்க்கே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க தெரியுமா? ஓ போ போடா போ. நிறைய லைக்ஸும் கமெண்ட்டும் போடுவாங்க. ஹேய், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினி நீதி மறையட்டுமே. இவன் புல்டோசர் ஓட்ட போகிறான். தூங்க மச்சான். பச்சை குழந்தைங்க பால் குடிச்சிட்டு தூங்குற மாதிரி தூங்குறாங்க. இதை போய் பேகின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு லூசுப்ப. 2 வீரர்கள் நடுவில் படுகிறதுல என்னடா பயம்? ஆமா. ஓ குளிர்துறாளே. கடவுளே, திரும்ப பெய்து வரக்கூடாது. பூதம் தூங்கலையா? இல்லை, எனக்கு பயம், தூங்கல. உனக்குண்ணா? எனக்கு சும்மா தூக்கம் இல்லை. ஒருவேளை இந்த பேய் எவனா இருக்குமோ? ஏய், இன்னைக்கு எடுத்து ஃபோட்டோ பார்க்கலாமா? ஃபோன் சவுண்ட் கேட்குது.
புச்சிமாவா இருக்குமோ? ஆஃப் ஆயிடுச்சு, ஆனா மாட்டேங்குது. ஆஃப் ஆன ஃபோன் ரிங் ஆகுது. மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அப்படி பேய் பயம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கருப்பா கருப்பான்னு சொல்லு. கருப்பா கருப்பா கருப்பா. கருப்பா கருப்பான்னு சொன்னா பை பையன் போயிடுமா? போயிடும். அப்படி போலேன்னு வச்சுக்க, யார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்டில் பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்டில் பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாரு. இங்கே யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க, நம்பு. லெஃப்டில் பாரு. என்னாச்சு? என்னன்னு கேள்றா. டேய் சங்கர், சங்கர், டேய் பயமா இருக்குடா. நீ வேணா பார்த்துட்டு வாடா. டேய் உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இங்கே தான் காட்டுச்சு. எனக்கு மெட்ராஸ் ரெசார்ட்லேயே வேலை காட்டுச்சு தெரியுமா? டேய் அந்த பேய் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஆமாம். யாரா? டேய் என்னடா கிருஷ்ணா ரெண்டு ரெண்டா தெரியுறா? அது கிருஷ்ணா இல்லை, ராம். ராமா? ஆமாம், கிருஷ்ணா பக்கத்தில் நிற்கிறது ராமோட ஆவி. ஆவியா? அப்போ கிருஷ்ணா தானே பேய். நைட்டானா எங்கேயோ போயிடான்டா. போடாங்க, உன்னால தான் இல்லை. இப்போ இந்த ட்ரிப்பு ரொம்ப முக்கியமா? என்ன என்ன கேட்குறேன்? கிருஷ்ணா தான் பிளான் பண்ணி ட்ரிப் போட்டான், உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண சொன்னான். இது கிருஷ்ணா தான் ட்ரிப்பை பிளான் பண்ணானா? ஆமாடா, ரஃபிக்கும் அரவிந்துக்கும் பிரச்சனையா, ரெண்டு பேரும் பேச வைக்கலாம் தான் இந்த ட்ரிப் போட்டான். டேய் நாங்கள் சண்டை போட்டது ஒரு சப்ப மேட்ரு, அதான் மறுபடியும் பேசிட்டுமே. ஒரு விஷயம் கவனிச்சியா? டேய் கிருஷ்ணா கோயில் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா. ஆமாம்ல? டேய் சந்தேகமே இல்லை,
கிருஷ்ணா தான் மீடியம். கிருஷ்ணா உடம்புல தான் ராமோட ஆவி இருக்கு. நின்றுச்சு. கிருஷ்ணா கிருஷ்ணா அவன் இப்போ கிருஷ்ணாவா இருக்கானா இல்ல ராமா இருக்கானா தெரியலையே. டேய் மேலே அரவிந்த் பார்த்துருக்காண்டா. டேய் அவனை எழுப்பி விஷயத்தை சொல்லலாம்டா. வாங்கடா. பார்த்து எதுக்கு நான் வெள்ளத்தள்ளி கதவை சாத்துறீங்க? கிருஷ்ணா பேய் பிடிச்சிருக்கா. வெளித்தரமா இருக்கட்டா. ராமாவி நினைக்கிறேன். மாவியா வளராதீங்கடா, போய் படுங்கடா எல்லாரும். ராமாவி என்ன கிருஷ்ணாவை பிடிச்சிருக்கு. அவன் இருக்கும்போது லவ் பண்ண டார்ச்சர் பண்ணா. இப்போ அவன் டார்ச்சர் பண்ணா. போடா அவன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ண தெரியாதவன் எது லவ் பண்ணோம் எதுக்கு சாவணும். எல்லாம் அந்த ஆயிச்சா தான்டா. அவதான் ராமா மைண்டா. அவளை பத்தி தப்பா பேசாதீங்கடா. உனக்கு தெரியாது அரவிந்த். எல்லாம் அந்த பொண்ணாலதான். அந்த பொண்ணாலதான் அவன் செத்தான். இப்ப அந்த பொண்ணை பாக்கறா மறுபடியும் ராம ஆவியா வந்திருக்கான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாரு. ராமுக்கு பட்டம் நம்ம சேர்த்துட்டு எப்படி போறா பாரு. ராம் செத்துக்கு மேல இந்த ஆயிஷா செத்துக்கலாம்டா. அவளை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னல. டேய் என்னடா ஒரு மாதிரி பேசுற அரவிந்த். அவளை பத்தி பேசா உனக்கு என்னடா அரவிந்த்? அரவிந்த் டேய் இங்கே என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரில. ஆனால் அரவிந்த் தனியாக விடுறது எனக்கு எதுவும் சரியாக படல. நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துல அவனை பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான். பேயோ இல்லை பிசாசோ இல்லை, அவள் தான் டிஸ்டர்ப்டாக இருக்கான்டா. பேய் பிசாசை நம்புற ஃப்ரெண்ட் நம்ப மாட்டியா? நீங்க என்ன பண்ணுங்க, நான் அவன் கிட்ட வர மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாதடா. ஆமாம் ஆமாம், நீ வேணா அந்த பேய் பிசாசெல்லாம் நம்ம வரலாம். ஆனால் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் எனக்குமே பயம் வருடா. நல்லா இருந்த ஃபோன் வேற வேலை செய்யல. பார்த்தல ஜன்னல் எப்படி அடிச்சதுன்னு. காத்துக்குத்துனா டென்ஷன் ஆகிடுவேன். பேய் பிசாசுனா வேணா செவுத்துல நான் வந்தான், கை கால்லாம் இருக்கலாம் அவனுக்கு. டேய் கிருஷ்ணா பொசிஷனில் நான் இருந்திருந்தாலும் அதுதான்டா பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அரவிந்த் தனியாக விடுறது சரியில்லைடா. என்னடா நீ அவன் சேர்ந்து இப்படி பேசுனீங்க? டேய் பேய் என்ன என்னப்பா? அவன் ஒருத்தன், நம்ம 4 பேர். ஏன்டா அப்படி பயந்து சாவுறீங்க? நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப ஓவரா பேசாத மச்சான். அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் உங்க அளவு எனக்கு தைரியம் கிடையாது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? டேய் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ சர்ச்சிலையோ கோயிலையோ கொண்டு போய் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஆகிற மாதிரி தெரில. ஆளை விடுங்கடா. நல்ல ஐடியா கொடுக்குறீங்க, வேலைங்கிட்டோம். டேய் வரதனை கூப்பிடலாம். அதுதான்டா பெஸ்ட்டு. வரதனே கூப்பிட்டுலாம்டா. சரி நான் போய் வரதனை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அரவிந்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தோடா நம்ம 4 பேர், அவன் ஒருத்தன், நீங்கள் இப்போ 3 பேர் தான். டேய் ஒருத்தனுக்கு 3 பேர் பத்தாதா? என்ன மாற்றி பேசுகிற? ஏய் இந்நேரத்துக்கு நீ காட்டுக்குள்ளே தனியாக போகணுமா? நான் பார்த்துக்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் ஆகாது. டேய் என்னடா பண்ணுறான் அவன்? டேய் இன்னும் மயக்கத்தில் தான்டா இருக்கான். பண்ணி
அவனுக்கு உயிர் பயத்தில் அப்லோட் பண்ணதெல்லாம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இவன் என்னடானா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஊற வச்சு தின்னுட்டுருக்கிறான். இல்லடா டேய் கடிகாரன்டா. பயமா இருக்குடா. கிருஷ்ணா எப்படா வருவான்? வந்துடுவான், பயப்படாத. மச்சான் பாத்ரூம்டா. போயிட்டு வாடா. இப்போ வந்தியே. நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? பேசாம அரவிந்த் இந்த வீட்டில் பூட்டி வச்சுட்டு நம்ம 3 பேரும் வெளில போய் நின்றுக்கலாமா? அப்படியே சிங்கம்புலி கரடியெல்லாம் இருக்கும், அப்படி நம்மளை கடிச்சு வச்சிரும். அரவிந்த் அதை அடிக்க தான் செய்வான், இது கடிச்சு வச்சிரும். அடியா கடியா கடியா பெட்டரா? டேய் ராம் வேறு அரவிந்தை தான் கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த நேரத்தில் அவனை தனியாக விட்டா நம்ம 4 பேர் தான் ராம் காதுக்கு குறுக்கு நின்னோம். அவங்க அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொல்லி தான் சொல்ல சொன்னாங்க. அவனும் கேட்டான். அப்புறம் என்ன ராம் அரவிந்த் சாப்பிடணும்? தெரியல தெரியலடா. அரவிந்த் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரலாம் வாங்கடா. வாப்பலாம். நான் வரல. டேய் சி நான் தான் இருக்கேன். வா. டேய் நான் வரலடா. சொன்னா கேளுடா டேய். என்னடா முன்னாடி விடுறீங்க? காக்கா காக்கா கனவில் காக்கா நோக்க நோக்க நொடியினில் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி போட தாக்க தாக்க தடையன தாக்க பில்லி சூனியம் பெருமை அகல பல்ல புது பாட்டம் வந்துட்டியா பாலாஜி? கொல்லிவாய் பெய்களும் குறவங்களை பெய்களும். சும்மாடுறா. நான் ஒரு பேயை பார்த்து பயந்துருக்கேன். நீ வெரைட்டியாக பேய் பேர் சொல்கிற. டேய் கம்மனு வாங்கடா. போடா போடா. நீ போடா ஃபஸ்ட்டு. போடா. டேய் டேய் கதை திறந்துக்குதுடா. பேசாமல் கதை சதி கிளம்பிடலாமா? 3 பேரும் ஒன்றாவே போவோம். டேய் என்னடா உள்ள காணவன? இந்த ரூம்ல ஏதோ சத்தம் வருதுடா. ஏய் ஸ்போர்ட்ஸ் ரூம்டா. ஸ்போர்ட்ஸ் ரூமா? அங்கே தான் நேற்று கனவுல தாய் பஸ் பார்த்தேன்டா. இவன் ஒருத்தன் கே பார்த்துடா. டேய் இங்கே தான்டா இருக்கான். ஆமாண்டா. டேய் பயப்படாம நீங்கள் 2 பேரும் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்ருங்க. நான் போய் வீட்டுக்கு போறியா? இல்லைடா பேச்சு கொடுத்துட்ருக்கேன். நான் போய் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடலாம். எப்படி ஐடியா? ஐடியாலாம் ஓகே. நான் போய் கையில் எடுத்துட்டு வரேன், நீ பேச்சு கொடுத்துட்டு. டேய் அவன் எதாவது பண்ணிட்டான்னா? தெரியுது இல்லை மொத்தம் அவன் கூடவே இருக்கானே. யார் இவன்? டேய் நான் எப்போ உன் கூட இருக்க சொன்னேன்? நான் உன் கூட கையில் எடுக்க போகிறேன். டேய் இங்கே தானே 2 பேர் வேணும். அங்கே கையில் எடுக்கிற ஒருத்தன் போதும். நீங்கள் பேச்சு கொடு பேச்சு கொடு பேச்சு கொடு பேச்சு கொடு பேச்சு போகிறான் பாரு. அவன் வேற பேயாகிறானா மனுஷனாகிறான்னு தெரியலடா. ஐயோ கண்மா பையன். இன்னைக்கு என் புஜ்ஜிமா பர்த்டே. ஆனால் அதை விட என் நண்பர்கள் தான் முக்கியம்னு உங்கள் கூட வந்தேன் பார். அரவிந்த் ஏன்டா இப்படி பண்ணா? எப்படி பண்ணா? அதான் வரேன்னு சொல்லி வராமல் ராம ஏமாத்துனது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படி ராம் அரவிந்தை கொண்டுடுவான்? அரவிந்தோட ஆவி யாரையாவது பிடிக்கும். அப்போ எல்லா உண்மையும் அந்த ஆவி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏய் பேய் கதை சொன்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் பேயை வந்து கதை சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயந்தாண்டா. தெரியுதுல்ல? நீ தமாஸ் பண்ணாமல் நமாஸ் பண்ணு தம்பி. நான் நெட்வொர்க் வரல, நான் கடுப்பில் இருக்கேன். கிருஷ்ணா டேய் கிருஷ்ணா என்னடாச்சு? ஏப்பா கதவை திறந்து போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. கதை திறந்துருக்கா? நாங்கள் திறந்துருக்கலையே. நாய் நரி உள்ள வந்துருப்பா. ஓ பேயே உள்ளே போயிடுச்சு. நாய் போனானா நரி போனானா? என்னாச்சு? அடிப்பட்டு உனக்கு மாடா. உட்கார்றா. உட்கார் மச்சான். டேய் உட்கார். உனக்கு ஒன்று தெரியுமா? அரவிந்த் வந்து ராமோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் தம்பி தற்கொலை செஞ்சு சாவறதுக்கு காரணமே அரவிந்த் தான்டா. டேய் என்னடா வளர்ற? ஆமாண்டா அரவிந்த் இப்போ தான் ராம் ஆக்ஷன் வந்து சொல்லிட்டு போனான். நிச்சயதார்த்த அன்னைக்கு ராம் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டு அரவிந்த் அவனை வெளில எங்கேயும் போக விடலை. ராம் சூசைட் பண்ணிக்கிட்டான்டா. அரவிந்த் என்னடா தப்பு பண்ணா? நம்ம நினைச்சு தானடா பண்ணான். ராம் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அவன் என்ன பண்ணுவான்? அவன் லவுக்கு அவன் தான் நின்று போராடி இருக்கணும். அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? ராம் ஒரு கோழடா. டேய் சத்தமாக சொல்லாதடா. அட என்னப்பா நீங்கள் பேய் ஃப்ரெண்டுக்கெலாம் போய் பயந்துக்கிட்டு வரதை வந்துட்டேன்ல.
நோ ஃபியர் வென் ஐ ஆம் ஹியர். அரவிந்த் தம்பி எங்க? அரவிந்த் மேலே. அப்ப பேய் அரவிந்த் மேலே. ஒரே குழப்பமா இருக்க. இது என்ன கயிறு தெரியுமா? தெரியும் தெரியும். அரை கை தானே? அண்ணா கயிறா? சின்னதாக இருக்குது. ஏய், இடுப்பில் கட்டாமல் கையில் வச்சுன்னு இருக்கீங்க. இது மாசாணியம்மன் கயிறு. இது இருந்துச்சுன்னு வச்சுக்க, பில்லி சூனியம் பேய் பிசாசு மோகினி ஆவி முனி சனி எதுவா இருந்தாலும் அலறிக்கிட்டு ஓடு தெரியுமா? நிஜமாவா? பொய்யா சொல்றேன். வால்பாறையிலிருந்து ஆலியார் போற ரூட்டு கருகூணி இருட்டு. சுவர்கள் பெண்ல ஒன்னு கையை காட்டிட்டு நிக்குது. என்னது தெரியுமா? என்னது? மோகினி பிசாசு. சரி, ஆள் இல்லாத இடத்துல அழகா ஒன்று நிற்கிது, ஆதரவு கொடுப்பேன்னு டப்புன்னு இழுத்து உள்ள உட்கார வச்சிட்டேன். இது மோகினியா? சின்ன வயசு, இள ரத்தம். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? போன வருஷம் பா. இருடா, மேலே மேலே சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை வர. அப்படியே எஸ்பன்ல ஒரு கிஸ்ஸை போட்டலாம். நான் அப்படி பக்கத்தில் போறேன், 2 நீடி நிற்கிது. என்ன தெரியுமே? நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா பல்லு பல்லா? கழுத்துக்கு வாய்க்கும் 1/2 இன்ச்சு கேப் தான். அப்படியே பக்கத்தில் வந்துச்சு. நான் அந்த கைத்தை எடுத்து மூக்கில் வச்ச பாரு, அப்படியே எடுத்து சாப்பிட ஆயிடுச்சுப்பா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, சாம்பலை தட்டி விட்டு ஜீப்பை கழுவிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்போ போய் இந்த கயிறை கட்டுறேன். அந்த பேய் அல்சேஷன் நாய் மாதிரி ஓடி வரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன் நான். அண்ணே, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? தம்பி, அதை பேய்கிட்ட போய் கேளு, இந்த அண்ணன் கிட்ட கேட்காத, புரியுதா? பாப்பி சார் வேணாம். இப்பயே போறடா. எவனுக்கு வேணாலும் பேயா இருக்காண்டா. எனக்கு நீ வால்பாறை பெரிய கோவக்காரன் போல இருக்கு. என்னோட ஓட முள்ளடா. பாவம், நம்ம அரவிந்த் அடிச்சிட போறாரா? அதுக்கு என்னடா பண்ண முடியும்? இது மாதிரி முத்திர வியாதிக்கெல்லாம் முரட்டு வைத்தியம் தான் கரெக்ட். அடிக்கட்டும். பசிக்குதுடா. அரவிந்த் ரூம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் எடுத்துக்கிறேன். வேணாம்பா. அரவிந்த பிடிச்சது போதும், அதை பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு. அண்ணன் மேட்ரை முடிச்சிட்டாரு போல இருக்கு. அடி மோகினிக்கு மூணு அவரு. என்னண்ணே, எது காத்துல சைக்கிள் ஓட்டின மாதிரி ஷேப்பே இல்லாம வரீங்க? மோதல்ல முடி களையிறத மூஞ்சி விற்கிறது சகஜம் தானே. அதுவும் ஃபைட்டு பேயோட சென்சார்காரங்க பார்த்துருந்தாங்கன்னு ட்ரிபிள் ஏ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சரி, கயிறங்க? சூப்பர். கட்டிட்டேன். கட்டியாச்சா? கட்டிட்டப்பா. லெஃப்ட் கையில் கட்டிட்டேன், அதை மாற்றி ரைட்டு கையில் கட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வீரனா நீ? அதானே. ஓகே, முதல்ல தம்பியை வெளியே கூட்டுவாங்க. நான் காத்தாட கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கூட்டிட்டு வாங்க, ரொம்ப சூதாரமாக கூட்டிட்டு வாங்க. பயந்த பசங்களாக இருப்பாங்க போல. காத்தாடவா நினைச்சேன். அது காத்து, பயப்படாதீங்க. கயிறை கட்டியும் வேலையை காட்டுதேன். பாவம் பசங்க. தம்பி, நான் வெளியே வெயிட் பண்றேன், வேகமா கூட்டுவாங்க. அது ஒண்ணு இதுவும் காத்தானே? சிவா சிவா சிவா. ஐயோ, கரண்ட வேற கட் பண்ணிட்டாங்க. வெளிச்சத்திலே அந்த அடி அடிச்சாங்க. அரவிந்த் ராமு ராமு 30 நிமிஷம் தான் அரவிந்தோட உயிர் அவனுக்கு சொந்தம். அப்புறம் எனக்கு சொந்தம். ஒண்ணு அரவிந்த் சாவணும், அப்படி இல்லைனா நான் இறந்த வாழ்க்கைய அவன் மூலியமா நான் வாழணும். நீங்க போயிடுங்கடா, எனக்கு தேவை உங்க உயிரில்ல. போயிடுங்கடா. தம்பி, அப்படியெல்லாம் முறைக்காதீங்க. ஏதாவது திட்டம் கூட திட்டிருக்க தம்பி. ஜோ, கயிறு கட்டினேன்னு சொன்னேன். அல்ல, கயிறை கட்ட
முடிச்சு போட மறந்துட்டு போல தெரியுது. என்னமோ லெஃப்ட்ல கட்டினேன் ரைட்ல கட்டினேன்னு சொன்னேன். நான் எங்க அவன் தான் என்னைய லெஃப்ட்லயும் ரைட்லயும் மாறி மாறி காட்டான். எப்படியெல்லாம் அடிச்சா தெரியுமா? வலிக்குது தம்பி. ஏய் இப்போ அந்த கயிறுங்க. கயிறு அங்கேயோ எங்கேயோ விழுந்துருச்சு. வர ஒருத்தன் வாங்கடா ராமா நம்மளாம் பார்த்துடலாம். என்னடா சொல்ற? மேலே இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ரா. என் உசுறு இருக்குல்ல அவன் உசுரும் இருக்கணும். அப்ப நான் கிளம்புறேன் தம்பி. டேய் என்ன போறேன்றீங்க? அவனை கூட்டிட்டு போலாம் வாங்க. தம்பி அவனை போய் இப்போ ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பாருங்க காலையில வந்து நம்ம கூட்டிட்டு போயிடலாம். தம்பி சீக்கிரம் மெயின் ரோடு போங்க. அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. இதை விட என்னையா முக்கியம்ப்பா? சொல்றேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்திருக்கா அப்படியே. தம்பி இங்க ஆயிஷா வீட்டுக்கு எது கூட்டு வந்தீங்க? நம்ம அரவிந்தை காப்பாத்திட்டோம். ராம் லவ் பண்ணது ஆயிஷாவை தானே, அவளை காப்பாற்ற வேணாமா? ராமும் ஆயிஷாவும் லவ் பண்ணாங்களா? ஆமாண்ணே, உனக்கு அது தெரியாது. அது சரி, ஆயிஷா தான் இங்க இல்லையே, ஊரை விட்டு போயிட்டாளே. ஆயிஷா இங்கே தான் இருக்கா. 2 நாளா சாப்பாடு அவ தான் கொடுத்தா. நிஜமாவா? சத்தியமாண்ணே. இல்ல தம்பி, ஆயிஷா போய் 1 வருஷம் ஆச்சு. ராம் தம்பி செத்த 2வது நாளே ஊரை விட்டு போயிட்டா. ராம் செத்தது ஆயிஷாக்கு தெரியுமா? தெரியும்பா. அரவிந்த் ஏய் சொன்னா கேளு, அங்க போகாத. ஏய் இரு, நான் சொல்றேன். டேய் அரவிந்த் கேளு, அரவிந்த் இரு இரு. ஏய் பால் எடுத்து கிடக்குது. மூலாம்படையா இருக்கு. ஏய் பாத்து பாத்து பாத்து. பாலாஜி ரஃபீக் இப்படி வாங்க, ஓரமா வாங்க. என்னதுடா அது? ஆயிஷாவோட டைரி. ஆசைப்பட்டவனோட வாழணுன்றது ஒரு பெரிய வரம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நான் வாழ போகிறேன். பன்னெண்டு மணி தானே முகூர்த்தம். நீங்க வரலன்னு பயந்துருக்கு போறாருண்ணா அவரு. பொட்டும் பூவும் வச்சா இன்னும் அழகா இருப்ப. என்னாச்சு? அவரே இன்னும் வரல. ஃபோன் ட்ரை பண்ண, அவன் எடுக்கல. ஒருவேளை அவனுக்கு வரத்துக்கு மனசு இல்லையோ? என்ன சொல்றீங்க? சரி நீ தைரியமா இரு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். ஆ என்னடா? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீ ஏமாந்துட்ட ஆயிஷா. என்ன? ராம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டானாமா. நீ போயிடு ஆயிஷா, நான் ஊருக்கு வரேன். அங்கே வந்து மற்றதெல்லாம் பேசிக்கலாம். போயிடு. ஏய் நான் பஸ் ஏற்றி விட்டுறேன். எங்கே போய் தொலைஞ்சான்னு சொல்லி இந்நேரத்தில் எங்கேருந்துமா வர? இல்லைண்ணா, ஃப்ரெண்டு ஊருக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன். அப்படியா? அண்ணா ராம் தம்பி இருக்குல்ல, அரவிந்த் என் ஃப்ரெண்டு. என்னாச்சு அவருக்கு? தம்பி தவறிடுச்சுமா. ஐயோ எப்படா? தெரியலையா, யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். வீட்டில் ஒத்துக்கலையா, தற்கொலை பண்ணிட்டான். என்னடா அப்படி பண்ணிட்டான்? டேய்
எனக்கு இங்க யாரையும் தெரியாது. எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க பிடிக்காம தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆயிஷா, எப்படியோ ராம் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவான். அப்புறம் என்ன? டே ராம், வாடா போலாம். சீக்கிரமா வந்துருங்க. உங்களை நம்பிதான் அனுப்புறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராம் இல்லாம என்னால வாழ முடியாது, அது உங்களுக்கே தெரியும்ல. சப்போஸ் ராம் வீட்டில் ஒத்துக்கலனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பை. காயத்துக்கு மருந்துண்டு, வலிக்கு கிடையாது. மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் அவன் பண்ணது தப்பு இல்லை, துரோகம். நாம சேர்ந்து சிரிச்சதையும் நான் மறக்கல, நான் தனியா அழுததையும் மறக்கல. நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையை எடுத்துட்டான். காதலுக்காக நான் வாழ ஆசைப்பட்டேன். இப்போ அதே காதலுக்காக சாக தயாராயிட்டேன். என் கனவு, என் சந்தோஷம், என் ராம் என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவனை அழிக்காம விட மாட்டேன். அரவிந்த், உன் நரகத்தை நீயே தேடிக்கிட்ட. நீ ஆரம்பிச்சு வச்சத நான் முடிக்கிறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, ஜூலை 13 என் சந்தோஷத்துக்கு நீ சமாதி கட்டின நாள். உனக்கு நான் சமாதி கட்ட போற நாள். நீ சாகணும்டா.